ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சவரன் உள்ள நகையை நம்ம பேங்க்கில் அடகு வைக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பேங்க்கில் ஒரு பவுனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 17th ஜூன். என்னோடய கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9200 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி ஒரு கிராமுக்கு 105 ரூபா கம்மியாக இருக்குது. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கும் 120 ரூபா, இன்றைக்கும் 120 ரூபா. ஸோ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சிஸ்டர் வந்து 1 பவுன் நகையை அடகு வச்சா எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 பவுன் வாங்குறதுக்கு இன்னையோட கோல்ட் ரேட் படி நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி 1 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 9200 ரூபா. ஒரு சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8 கிராம். ஸோ அப்போ 8 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 73,600 ரூபா வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு செயின் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 12% போடுவாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ 12% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,832 ரூபா வருது. ஸோ 8 கிராமுக்கான கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8,832 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 2,472 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா 84,904 ரூபா வருது. 4 ரூபா லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரவுண்டாக 84,900 ரூபா வரும். இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா. இப்போது அந்த ஒரு சவரன் நகைக்கு பேங்க்கில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். நான் வந்து இங்கே 2 பேங்க்கை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஐஓபி பேங்க்கை பற்றி சொல்கிறேன். நான் ப்ரைவேட் பேங்க் எதை பற்றியும் நான் இங்கே சொல்லலை, கவர்மெண்ட் பேங்க்ஸ் பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஐஓபி பேங்க்கில் ஒரு கிராமுக்கு வந்துட்டு 6,550 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 8 கிராம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 8 கிராம் மீன்ஸ் உங்களுக்கு 1 கிராம் வந்து லெஸ் பண்ணிடுவாங்க அதில். அப்போ 7 கிராமுக்கு தான் அவங்க வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அப்போ 7 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 46,000 ரூபா தருவாங்க. 45,850 ரூபா வரும். நீங்கள் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 46,000 ரூபாவாக வாங்கிக்கலாம். இப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓபியில் வந்துட்டு 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அப்போ 1 இயருக்கு இந்த 46,000 ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,126 ரூபா வரும். இப்போது இந்த 46,000 ரூபா வச்சு நம்மளால் எந்த அளவுக்கு கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட கோல்ட் ரேட் படி 9,200 ரூபாய்க்கு 5 கிராம் வாங்கலாம். ஆனால் இந்த 5 கிராம் வந்துட்டு நம்மளால் முழுசாக வாங்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும், வேஸ்டேஜ் பே பண்ணணும். அதோட நம்ம என்ன வாங்க போகிறோன்றதெல்லாம் பொறுத்து தான் இந்த கிராம்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போது நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போது எவ்வளோ வாங்க முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து இப்போ நான் சொல்கிறேன். 1 கிராம் வந்துட்டு இன்னையோட ரேட்டுக்கு 9,200 ரூபா. நீங்கள் வந்துட்டு ஒரு 4 கிராம் 250 மில்லி கிராமில் ஒரு ரிங் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரிங் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 39,100 ரூபா வரும். மேக்ஸிமம் சின்ன சின்ன ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னாலே வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு 14% எடுத்திருக்கேன். 14% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 5,474 ரூபா வருது. ஸோ 4 கிராம் 250 மில்லிகிராம் கூட அமௌண்ட்டு ப்ளஸ் 14% வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44,574 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 1,337 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 45,911 ரூபா வருது. 46,000 ரூபா நம்ம பேங்க்கில் வாங்கியிருப்போம். அதில் 45,911 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு 4 கிராம் 250 மில்லி கிராமில் ஒரு ரிங் வந்துட்டு நம்மளால் வாங்க முடியும். அதுவே நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்குனீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9,200 ரூபா.
நீங்கள் ஒரு 4 கிராம் 750 மில்லிகிராம் வாங்குனீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னா 43,700 வரும். காயினை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து 2% தான். ஸோ நமக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 874 வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44,574 வரும். இதுக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு 3% ஆட் பண்ணோன்னா 1,337 வரும். ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 45,911 வரும். ரிங் வாங்கும்போதும் சேம் இதே அமௌண்ட்டு தானே சிஸ்டர் வந்தது. இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிங் வாங்கும்போது 4 கிராம் 250 மில்லிகிராம் தான் வாங்க முடியும். அதுவே காயினாக வாங்கினோம் அப்படின்னா 4 கிராம் 750 மில்லிகிராம் வாங்க முடியும். நம்ம வந்து ஒரு 500 மில்லிகிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்க முடியும் காயினாக வாங்கும்போது. இதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பேங்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கனரா பேங்க்கை பற்றி சொல்கிறேன். கனரா பேங்க்கில் வந்துட்டு ஒரு கிராமுக்கு 5,400 தருவாங்க. நீங்கள் வந்து லேண்டு ப்ராப்பர்ட்டி அதோட டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,500 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து கோல்டுக்கான இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு கிராமுக்கு 5,400 அப்படின்னா நீங்கள் 8 கிராம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 1 கிராம் லெஸ் பண்ணிடுவாங்க. 7 கிராமுக்கு 37,800 தருவாங்க. நீங்கள் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 38,000 வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த அப்ரைசர் கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போது கனரா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.75%, அதாவது 8.75% வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போடுறாங்க. இது வந்துட்டு 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இப்போது நம்ம வாங்கியிருக்கிற இந்த 38,000 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,990 வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். இப்போது இந்த 38,000 நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியாக வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்க்கலாம். 1 கிராம் வந்துட்டு இன்னோட ரேட் படி 9,200. நம்ம வந்துட்டு ஒரு 3 கிராம், அதாவது 3 கிராம் 500 மில்லிகிராம் வாங்கினோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 32,200 வரும். ரிங் அப்படின்னாலே நான் வேஸ்டேஜ் 14 ஆல்ரெடி போட்டிருந்தனால இங்கேயும் 14% நான் எடுத்துக்கிறேன். 14% வேஸ்டேஜ் அப்படிங்கும்போது 4,508 வருது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 36,708 வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,101 வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 37,809 வருது. நமக்கு எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம் 500 மில்லிகிராம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிராம் 9,200 அப்படின்னா 4 கிராம் கோல்டு காயினுக்கு 36,800 வரும். காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2% தான் போடுவாங்க. ஸோ 2% அப்படிங்கும்போது 736 வரும். ஸோ டோட்டலாக ரெண்டையும் கோல்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 37,536 வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணாங்க அப்படின்னா 1,126 வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 38,662 வருது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு 600 ருபீஸ் வந்துட்டு அதிகமாக வருது. நீங்கள் 600 ருபீஸ் அதிகமாக போடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு 500 மில்லிகிராம் வந்துட்டு அதிகமாக கிடைக்குது. நீங்கள் அது கோல்டன் ஜுவல்லரியாக வாங்கும்போது 3 கிராம் 500 மில்லிகிராம் கிடைக்குது அப்படின்னா அதுவே கோல்டு காயினாக வாங்கும்போது உங்களுக்கு 4 கிராம் கிடைக்குது. எக்ஸ்ட்ராவாக 500 மில்லிகிராம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 600 இதுக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். சிஸ்டர், நீங்கள் கேட்ட ஐடியா வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். பேங்க்கில் ஒரு சவரனுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டை தருவாங்க, என்ன பேங்க்கில் என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ தருவாங்கன்ற டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன வாங்கலாம், எப்படி வாங்கினா ப்ராஃபிட் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.